அனைவருக்கும் வணக்கம். தீப்பிழம்புக்கு மத்தியில் மாங்காட்டில் தவக்கோலத்திலே காட்சி தருபவள் தஞ்சையில் பங்காரு காமாட்சியாக நம்மை பிரமிக்க வைக்கிறாள். அவளே காஞ்சியில் பேரமைதி கொண்டவளாய் யோக நாயகியாக காட்சி தருகிறாள். அப்படிப்பட்ட காமாட்சி தருமபுரியில் கல்யாண காமாட்சியாக அருள் பாலிக்கிறாள். ஸ்ரீராமர் ராவண வதத்தை முடித்த பிறகு அந்த நெஞ்சினுடைய தணலை போக்கிக் கொள்வதற்காக ராமேஸ்வரம் சிவபெருமானுக்கு பூஜை பண்ணினார். இருந்தாலும் பிரம்மகத்தி தோஷம் தொடருமே அப்படின்னு அகத்தியர் கிட்ட கேட்க, அகத்தியர் காமாட்சியினுடைய மகாத்மியங்களை எல்லாம் சொன்னார். அப்போது தகடூர் என்ற இந்த தலத்தில் இருக்கக்கூடிய காமாட்சியை பற்றி அவர் சொன்னவுடன் ஸ்ரீராமர் புறப்பட்டு இந்த தலத்தில் உள்ள காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ண வாழ்ந்தார். அதனால இங்கே இருக்கிற காமாட்சி போக காமாட்சியாக போற்றப்படுகிறாள். 18 யானைகள் தாங்கிய தேர் போன்று அமைக்கப்பட்ட ஒரு சிம்மாசன மேடையாக அம்பாளுடைய சன்னதி இருக்கு. ரொம்ப அழகா ஸ்ரீசக்கர மேடையில் அவ காட்சி தருகிற அற்புதத்தை பார்க்கலாம். பக்கத்திலேயே சூலினி துர்க்கைக்கும் தனி சன்னதி இருப்பதை இங்கு கண்டு மகிழலாம். இவ்வளவு அழகா இருக்கக்கூடிய இந்த திருக்கோயில் தருமபுரியில இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் தருமபுரி கல்யாண காமாட்சி காட்சி தரா. மறக்காம தருமபுரிக்கு வாங்க, கல்யாண காமாட்சியை தரிசனம் பண்ணி அவளுடைய பேரருளை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.